ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு வரலாறு இருக்கும். ஒவ்வொரு வரலாற்றிற்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையே காலங்களை கடந்தும் தலைமுறைகளை இணைத்தும் ஒரு கிராமத்தின் உயிராக வாழ்கிறது. சென்னை மாநகரின் வட எல்லையில் ஆத்தங்கரையின் அமைதியோடு இயற்கையின் அரவணைப்பில் அமைந்துள்ள அழகிய கிராமம் காரனொடை. இந்த மண்ணில் 25 ஆண்டுகளாக பெரிய கோபுரமின்றி, பிரம்மாண்ட மண்டபமின்றி, ஒரு எளிய தகர கொட்டாயிலே ஆயிரக்கணக்கான பக்தர்களின் வேண்டுதல்களை ஏற்று அருள் பளித்து வருகிறாள் அருள்மிகு ஸ்ரீ பவானி அம்மன். ஒவ்வொரு ஆன்மீக பயணத்திற்கும் ஒரு தொடக்கம் இருக்கும். இந்த புனித பயணம் அருள்மிகு செல்லியம்மன் திருக்கோவில் இருந்து தொடங்குகிறது. இந்த ஆலயமும் எதிர்கால கும்பாபிஷேகத்தை நோக்கி அமைதியாக காத்திருக்கிறது. அதே நம்பிக்கையோடு, அதே பக்தியோடு இன்று பால்குட ஊர்வலம் புறப்படுகிறது. கைகளில் பால்குடம், இதயத்தில் அம்மன், உதடுகளில் ஓம் சக்தி பராசக்தி. ஒவ்வொரு அடியும் ஒரு பிரார்த்தனை, ஒவ்வொரு முகமும் ஒரு நம்பிக்கையின் சாட்சி. இது ஒரு ஊர்வலம் மட்டுமல்ல, தலைமுறைகள் கடந்து தொடரும் பக்தியின் பாதை. இந்த பாதையில் நடப்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வேண்டுதல் இருக்கிறது, ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஒரு நன்றிக்கடன் இருக்கிறது. இந்த முகங்களில் நீங்கள் பார்ப்பது வெறும் மகிழ்ச்சி அல்ல, நம்பிக்கையோடு வாழும் மனிதர்களின் அமைதி. ஒவ்வொரு அடியும் அம்மனை நோக்கி, ஒவ்வொரு அடியும் நம்பிக்கையை நோக்கி, ஒவ்வொரு அடியும் அருளை நோக்கி. ஒரு காலத்தில் இந்த ஊர்வலத்தில் பெற்றோரின் கையை பிடித்து நடந்தவர்கள் இன்று
தங்களின் குழந்தைகளின் கையை பிடித்து அதே பாதையில் மீண்டும் நடக்கிறார்கள். அதுதான் பாரம்பரியம். எனக்கு இன்னைக்கு 68 வயசாச்சு. இன்னைக்கு நான் ஒரு 25 வருஷமா ஆன்மீகத்தில் இருக்கேன். என் பிள்ளைங்களே என்னை திட்டுவாங்க, அம்மா கோயிலுன்னு போறாங்களே. ஏன்? நான் செய்கிற புண்ணியம் என் பிள்ளைகளுக்கு போய் சேரும். நீங்க பண்ற தர்மா உங்க பிள்ளைங்களுக்கு போய் சேரும். அதால சிறப்பா இந்த பால் குடத்தை எடுத்து நடத்தி இந்த ஊர்வலத்தோட சிறப்பா நீங்க எல்லாரும் போகணும். கண்டிப்பா உங்களுக்கு நீங்க கேட்ட வரம் கண்டிப்பா கிடைக்கும். இந்த வருஷம் நீங்க எதை நினைச்சு இந்த செல்லியம்மா வாசல்ல பால் குடம் எடுக்கிறீங்களோ அடுத்த வருஷம் கண்டிப்பா நான் சொல்றேன், ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு அந்த நிறைவேறுனா நீங்க 4 பேரை கூட்டிட்டு வருவீங்க. 4 பேருக்கு சொல்லுங்க, இப்படி மாந்தோப்புல பவானி அம்மன் கோயில் இருக்கு, பால் குடம் எடுத்தோம், எங்களுக்கு இது நடந்துச்சு, அங்க வாங்க, அந்த மண்ணை மிதிங்க. இந்த மண்ணில் ஒவ்வொரு எல்லையும் ஒரு மரியாதை, ஒவ்வொரு நிறுத்தமும் ஒரு பிரார்த்தனை. அம்மனின் பாதை பாதுகாப்பாக அமைய பக்தர்கள் தங்கள் நம்பிக்கையை இவ்வாறு சமர்ப்பிக்கிறார்கள். இந்த பயணம் ஒரு கோவிலை அடைவதற்கான பயணம் அல்ல. மனம் தன் தாயை சந்திக்கச் செல்லும் ஆன்மீக பயணம். வயது வேறுபட்டிருக்கலாம், வாழ்க்கை வேறுபட்டிருக்கலாம், ஆனால் அம்மன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை எல்லோருக்கும் ஒன்றுதான். 25 ஆண்டுகளாக இந்த மண்ணின் நம்பிக்கையாக அருள்வளித்து வரும் அந்த தாயை சந்திக்க 1000 காலடிகள் இப்போது ஒன்றாக நகர்கின்றன. நீண்ட பயணம் நிறைவடையும் தருணம். கால்கள் கோவிலை அடைந்துவிட்டன, ஆனால் மனம் ஏற்கனவே அம்மனின் பாதத்தில் இருக்கிறது. இங்கே யாரும் பணக்காரர்கள் இல்லை, இங்கே யாரும் ஏழைகள் இல்லை. அம்மன் திருவடியின் முன் அனைவரும் அவளுடைய அருமை பிள்ளைகளே. இங்கே அவள் மீது ஊற்றப்படுவது
வெறும் பால் அல்ல. 25 ஆண்டுகளாக இந்த தாயின் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையின் வெளிப்பாடு. இந்த இனிய தருணத்தில் ஒவ்வொருவரும் தங்கள் மனதில் இருக்கும் ஒரு வேண்டுதல்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். சில வேண்டுதல்கள் வார்த்தைகளில் வரும், சில வேண்டுதல்கள் பார்வையில் வரும், சில வேண்டுதல்கள் கண்ணீரில் வரும், சில வேண்டுதல்கள் மன குமுறலில் வரும். எத்தகைய வேண்டுதலாக இருந்தாலும் தாயை பார்த்த குழந்தை போல மனம் அவளிடமே தஞ்சமடைந்து, அவளிடமே அமைதி புகுந்து, அவளிடமே சரணடைகிறது. எத்தனை பேர் இங்கே வந்து தங்கள் வாழ்க்கையை அம்மனிடம் ஒப்படைத்திருப்பார்கள்? எத்தனை குடும்பங்கள் இந்த ஆலயத்தில் தங்கள் வாழ்க்கை மீதான நம்பிக்கையை பெற்றிருப்பார்கள்? அந்த எண்ணிக்கையை யாராலும் கணித்துவிட முடியாது. இருபத்தைந்து ஆண்டுகளாக ஒரு சிறிய தகர கொட்டாயில் அருள்வளித்து வந்த இந்த தாய் இன்னும் சில நாட்களில் பக்தர்களின் அன்பால் உருவான புதிய ஆலயத்தை நோக்கி பயணிக்க இருக்கிறாள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு பாரம்பரியம் இருக்கும். அந்த பாரம்பரியத்தை தலைமுறைகள் கடந்தும் உயிர்ப்போடு வைத்திருப்பதே தாய் வீட்டு சீர். இந்த சீர்வரிசை காணிக்கைகளில் பொருட்கள் மட்டும் இல்லை, அன்பு இருக்கிறது, நன்றிக்கடன் இருக்கிறது. நீ எங்களை காத்தாய் என்று உனக்காக எங்களால் இயன்றதை கொண்டு வந்திருக்கிறோம் தாயே என்ற பக்தர்களின் மௌன மொழி இருக்கிறது.
இந்த புடவை, இந்த பழங்கள், இந்த மலர்கள், இந்த அணிகலன்கள் ஒவ்வொன்றும் விலையால் அளக்க முடியாத பக்தியின் அடையாளங்கள். என் பெயர் கவிதா, இவர் பேர் லோகநாதன். நாங்கள் காரோடை கிராமத்தில் வசித்து வருகிறோம். நாங்கள் பவானி அம்மன் கோவிலுக்கு இன்னைக்கு தாய் வீட்டு சீர் எடுத்தோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம் தாய் வீட்டு சீர் எடுக்கணும்னு. எங்களுக்கு அமையல. 25வது வருஷம் தான் எங்களுக்கு அமைஞ்சது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எங்களுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். அப்புறம் இந்த கோவில் இன்னும் வளரணும். வளர்ந்து மக்கள் எல்லாரும் இந்த கோவிலில் எல்லாரும் பார்த்துட்டு சாமியை பார்த்துட்டு போகணுன்னு வேண்டிக்கிறோம். வணக்கம், நான் ஸ்ரீதேவி முருகன் கார்னோடியில பேசுறேன். இந்த மாங்காத்தோப்புல இருக்க பவானி அம்மன் கோவிலுக்கு நாங்க 20 வருஷமா போயிட்டு இருக்கோம். கோயில் சின்னதா ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நாங்க போயிட்டு இருக்கோம். நாங்க போகலைனாலும் அம்மா கூப்பிட்டுருவாங்க எங்களை எப்படியாச்சும். இன்னைக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அம்மா கிட்ட போயிடுவேன். அந்த பிரச்சனையை எனக்கு சரி பண்ணி தந்துருவாங்க. அது உண்மையா கண் எதிரில் நான் அதை பார்த்துருக்கேன். உணர்வுபூர்வமா அதை நான் நம்புறேன். ஆனா எப்பவும் கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த வருஷம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அம்மாவுக்கு சீர்வரிசை கொடுக்கறதுன்னு எங்க வீட்டுல பிறந்த பொண்ணா நினைச்சு நான் உங்களுக்கு சீர்வரிசை செஞ்சோம். இந்த பாக்கியம் எப்பவுமே எனக்கு கிடைக்கும்னு நம்புறேன். அம்மாவோட அருள் என்னைக்குமே எங்களுக்கு இருக்கும். நீங்களும் அந்த கோயில் தேடி வாங்க, உங்களுக்கும் அம்மாவோட அருள் கண்டிப்பா கிடைக்கும். வணக்கம், நான் சந்திரலேகா. கார்னோடையிலேருந்து ஸ்ரீகிருஷ்ணா நகர்ல இருக்கோம். நாங்கள் கார்னோடை மாந்தோப்புல பவானி அம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. அதில் நாங்களும் ஒரு நிர்வாகின்றதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இந்த வருஷம் 25வது வருஷம் ஆடி திருவிழா பண்ணாங்க. அதில் தாய் வீட்டு சீரு நாங்களும் ஒரு பங்கு. அது எனக்கு ஒரு பெரிய மனநிறைவு. இருபத்தைந்து ஆண்டுகளாக எளிமையில் அருள்பளித்து வந்த இந்த தாயை இவ்வாறாக அலங்கரித்து தரிசிப்பது ஒவ்வொரு பக்தருக்கும் பேரானந்தம். இந்த தரிசனம் அம்மனின் அருளை வேண்டி, இந்த தரிசனம் மன நிம்மதி வேண்டி, இந்த தரிசனம் பிரச்சனைகளை தீர்க்க வல்ல தாயை வேண்டி 25 ஆண்டுகளாக இந்த மண்ணின் காவல் தெய்வமாக அருள்பளித்த இந்த தாயின் அருள் இன்னும் எண்ணற்ற வாழ்க்கைகளை ஒளிரச் செய்து கொண்டிருக்கிறது. இந்த திருவிழாவின் இன்னொரு திருநாள். இங்கே உணவு மட்டும் பரிமாறப்படவில்லை, அன்பும் சமத்துவமும் மனித நேயமும் பரிமாறப்படுகிறது. இந்த அளவுக்கு சிறப்பா நடந்து இவ்வளவு ஜனத்தை பார்த்தவொன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வணக்கம், என் பேர் ராஜன். நான் கொளத்தூர்லேருந்து வரேன். கடந்த 20 வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன். இந்த கோயில் கார்னடை மாந்தோப்பில் இருக்குது. இந்த கோயில் வந்ததுலேருந்து எனக்கு நிறைய மாற்றங்கள் வந்தது. ஃபஸ்ட்டு வருஷம் நான் வர சொல்ல நிறைய அற்புதங்களை பார்த்தேன். அதேமாதிரி நிறைய மாற்றங்களையும் நான் பார்த்தேன். என் குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பமாக இருந்தது. இப்போ நாங்கள் நிம்மதியாக இருக்கோம். 4 பேர் நிம்மதியாக குடும்பத்தை நல்லபடியாக ரன் பண்ணிட்டு போகிறோம். ஒரு படியாக நான் போயிட்டுருக்கேன். நான் கடந்த இடத்துல ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சேன். இப்போ நான் ஒரு பெரிய லெவலில் இருக்கேன். நான் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஆளாயிட்டிருக்கேன். அதனால் வருஷம் இந்த கோயில் வந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுனால தான் இவ்வளோ மாற்றங்கள் எனக்கு வந்ததுனால இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். வணக்கம், காரனோடை பவானி அம்மன் திருக்கோவில் அறக்கட்டளையில் நானும் ஒருத்தனாக இருக்கேன். என் பேர் அரவிந்த் குமார். இந்த கோயிலில் 25ஆம் ஆண்டு ஆடி முதல் வாரம் கூழ் ஊட்டல், பால் குடம் எடுத்தல், அன்னதானத்தோட இந்த வருஷம் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா சிறப்பாக நடந்தது. இத்தனை வருஷம் இல்லாத
12 நிர்வாகிகளும் சேர்ந்து விழாவை சிறப்பிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு மாசமா பிளான் பண்ணி இந்த வருஷம் விழாவை வந்து சிறப்பாக நடந்தது. பால்குடம் ஊர்வலம், அன்னதானம், கூழ்வார்த்தல் எல்லாமே சிறப்பாக நடந்தது. இந்த திருவிழா வந்து மேன்மேலும் வளரணும். கோயிலுக்கு வந்துட்டு போனாலே எல்லாருக்கும் ஒரு மனநிறைவு ஏற்படும், வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதனால் ஒவ்வொருத்தரும் கோயில் ஆலயத்துக்கு வந்துட்டு போங்க, உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. இங்கே வந்துட்டு போனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். எங்களுக்கு கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியமாக இந்த கோயிலில் தொண்டு செய்கிறோம். ஒவ்வொருத்தரும் வாங்க, உங்கள் கஷ்டங்களை அம்மா கிட்ட சொல்லுங்க, மனநிறைவோடு போங்க. நேற்று ஒரு தகர கொட்டாகை, இன்று ஒரு திருக்கோவில், நாளை கும்பாபிஷேக மணி முழங்கும். அம்மனின் புதிய திருமேனிகள் ஏற்கனவே இந்த புனித பயணத்திற்காக காத்திருக்கின்றன. இன்னும் சில பணிகள், இன்னும் சில நாட்கள், பின்னர் இந்த மண்ணில் புதிய வரலாறு பிறக்க இருக்கிறது. இந்த திருக்கோவிலை தரிசிக்க ஒருமுறை காரனொடைக்கு வாருங்கள். அம்மனின் அருளை மனதார உணருங்கள். இந்த புனித திருப்பணி உங்கள் அன்பையும் உங்கள் பங்களிப்பையும் எதிர்நோக்கி காத்திருக்கிறது. 25 ஆண்டுகளுக்கு முன் ஒரு சிறிய தகர கொட்டாகையில் தொடங்கிய இந்த ஆன்மீக பயணம் இன்று ஒரு புதிய ஆலயத்தை நோக்கி நகர்கிறது. இந்த பயணம் இன்னும் தொடர்கிறது. அந்த பயணத்தின் சாட்சியாகவே இந்த ஆவணப்படம் அன்புடன் சமர்ப்பிக்கப்படுகிறது. அம்மா பவானி அம்மா, அருள் தரும் தாயம்மா, காரனோடை மண்ணிலே காவல் நிற்கும் தெய்வம். ஆத்தங்கரை காற்றிலே அருள் மணக்கும் நேரமமா, அரசமரத்தடியிலே அமர்ந்திருக்கும் தாயம்மா, விடியலோடு விழித்த ஊரும் வீதியெல்லாம் திருவிழாவும், பால் குடங்கள் சுமந்த பகத்தர் பாதை முழுதும் முன்னாமம், மேளநாதம் ஒலிக்குதம்மா, மனம் முழுதும் நிறைக்குதம்மா, சக்தி என்று சொல்லும் போது உன் அருள் மழை பொழியுதம்மா. பவானியம்மா எங்கள் தாயம்மா, காரனோடை காவல் தெய்வம்மா, ஆத்தங்கரை அருள் பொழியும் ஆதி பராசக்தி நீயம்மா, அரச மரத்தடி அமர்ந்திருக்கும் அன்னையே எங்கள் உயிரம்மா, பக்தி கொண்ட உள்ளம் எல்லாம் பாசம் கொண்டு காத்திடம்மா.